ஹரியோம். வணக்கம். சிந்திக்க சில துளிகள். இன்று பொதுவாக பெரியவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பெரியவங்கன்னு சொல்கிறத விட பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்காக பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும்? பெற்றோர்கள் நம்ம வாழ்க்கையினுடைய கண்கண்ட தெய்வம். நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது, அன்பை கற்றுக்கிறது தாயிடம். தந்தை நமக்கு வழிகாட்டி, இந்த தடத்தில் போனால் சரியாக இருக்கும், இவங்கூட பழகு, இவங்கூட பழகாத, இந்த ரூட்டு சரியானது, இந்த ரூட்டு சரியில்லாதது, இப்படி தன்னுடைய அனுபவத்தை அனுபவ அறிவாக கொடுப்பவர் தந்தை. அடுத்து குரு, நம்மளுடைய அறிவு கண்ணை திறப்பவர். அதுக்கு மேலே தெய்வம், நம்ம பிறவி கடனை தீர்ப்பதற்கான ஒரு வழி இறைவனை தொழுவது என்ற அந்த விஷயத்தை கற்றுக் கொடுப்பவர் குரு. அதுக்கு பின்னாடி இறைவனை நாமளே அதுதான் வள்ளுவர் இந்த ஒரு அழகான ஒரு குறளில் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? பிறவி பெருங்கடலை நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படி. இதை சுருக்கமாக, அதனால் நம்ம பிறவிங்கிற இந்த வாழ்க்கை பிறவிங்கிற பெருங்கடலை நீந்தணும் அப்படின்னா இந்த 4 பேர்த்தை நாம் கட்டாயம் தொழுகணும், மரியாதையோடு வச்சுக்கணும். வாழ்க்கையில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நாம் நம்மளுடைய கடனை தீர்த்து, நம்மளுடைய கடமையை செய்து நம்ம இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியும். நன்றி, வணக்கம்.